ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸிங் த டிக்ஷனரி வேல்யூஸ் இன் பைத்தான். பைத்தானில் டிக்ஷனரி வேல்யூஸை எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். The key of the dictionary can be used to obtain the values because they are unique from one another. அதாவது இப்போது டிக்ஷனரியோட கீ வந்து நம்ம எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம் வேல்யூஸ் மூலிமா. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். அதாவது ஒன்ஸ் ஒரு வாட்டி கொடுத்துட்டோம் அது வந்து டிக்ளேர் பண்ண மாட்டோம். இது வந்து யூனிக் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து யூனிக்காக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் இப்போ கிளியர் பார்க்கலாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டிக்ஷனரி நம்ம என்ன கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நேமு ஏஜ் அண்ட் பிரான்ச் கொடுத்தாச்சு. நேம்ஸ் ஆகி ஏஜ் 20 and then branch அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ன்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன் பிரிண்ட்டு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட். அதாவது அந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் மீன்ஸ் என்ன டைப், அதாவது எந்த டைப் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோன்றதை டிக்ளேர் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டேன். பிரிண்ட்டு நேம் கொடுத்துட்டு ஸ்டிங் இல்லையா, இப்போ நேம் வந்து நம்ம ஒன்று கெட் பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ நேம்ன்றது ஸ்டிங் இல்லையா, அப்போ நான் பர்சன்டேஜ் ஆஸ்ன்னு கொடுத்துட்டேன். அண்ட் தென் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த நேமை கெட் பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்லேருந்து நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏஜ் நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அண்ட் தென் பிரான்ச் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஏஜ்ன்றது வந்து இன்டீஜர் இல்லையா, அதனால் பர்சன்டேஜ் டின்னு கொடுக்குறோம். பிரான்ச்ன்றது ஸ்ட்ரிங்கு பர்சன்டேஜ் எஸ் கொடுக்குறோம். அண்ட் தென் இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்கிறத கால் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொடுக்குறோன்னா இந்த வேல்யூ நேம் ஏஜ் பிரான்ச் என்ன கொடுத்தோமோ அதை அப்படியே கொடுக்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ன்றத டிக்ஷனரி வேல்யூஸ் டிக்ஷனரி நேம். ஓகேங்களா. இப்போ நமக்கு எப்படி அவுட்புட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட் டைப் என்ன கொடுத்த டைப் என்னது நமக்கு கிளாஸு டிக்ஷனரி இல்லையா, அப்போ டிக்ஷனரின்றது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோமா, அப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் நேம்ன்றது ஹெட்டிங்கு. இங்கே என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட் ஆஃப் நேம் சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட்னா டிக்ஷனரி நேமு, அதுக்குள்ளே என்ன நேம் இருக்குது சகி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஏஜுக்குள்ளே என்ன இருக்குது 20. ஸ்டூடெண்ட் ஆஃப் பிரான்ச்சுக்குள்ளே என்ன இருக்குது சிஎஸ். அப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். கிளாஸ் டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் டீட்டெயிலே நேம் சகி ஏஜ் 20 பிரான்ச் சிஎஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டு வரும். இப்படியே நம்ம டிக்ஷனரிக்கு வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். Python provides us with the alternate to use the get of method. அதாவது பைத்தானில் பார்த்தோன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா கெட் ஆஃப் மெத்தட் மூலிமாவும் நம்ம டிக்ஷனரி இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ஷனரி கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.